ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை லைட்டாக பார்த்துடலாம். முதல் நடக்குதுன்னா, ராஜி கண்ணனை பார்த்தோன்னா பிடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. கண்ணனும் ராஜிக்கு பயந்து தெரிச்சு ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் ராஜி கீழே விழுந்துருவாங்க. கண்ணன் எப்படியோ ஓடி தப்பிச்சிடறாரு. இந்த விஷயம் ஃப்ரெண்டு மூலியமா கதிருக்கு தெரிய வருது. கதிரும் ஸ்பாட்டுக்கு வராது. ராஜிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. ராஜியும் நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. கண்ணனை நான் பார்த்தேன், அவனை பிடிக்க துரத்தினேன், ஆனால் அவன் தப்பிச்சிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, உடனே அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், போலீஸ் அவனை பிடிச்சிட்டா போதும், நம்ம நகையெல்லாம் நமக்கு திரும்ப கிடச்சிருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்தில் கதிர் தயங்குவாரு, ஆனால் ராஜி ரொம்ப கம்பல் பண்றாங்க. கதிரும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூட்டு போறாரு. அங்க போனா ராஜி வந்து நடந்த உண்மையை அப்படியே சொல்ல போறாங்க. ஆனா கதிர் சுதாரிச்சிடாரு. ராஜியை தடுத்துட்டு கோமதிக்கு ராஜிக்கும் பிரச்சனை வராத மாதிரி ஒரு கதையை சொல்லி கண்ணன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு. கடைசியா நடக்கும்னா, ராஜியும் கதிரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில கண்ணனை மாதிரியே ஒரு ஆள் நிக்கிறாரு. அதே கலர் ஷர்ட் போட்டு நிப்பாரு. அதை பார்த்தோம் ராஜிக்கு சந்தேகம் வருது. கண்ணன் தான் நினைச்சு கார் நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த ஆளை துரத்த ஓடுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, அந்த ஆள் கண்டிப்பா கண்ணனா இருக்க மாட்டாரு. ராஜி வேற அவர் சட்டையெல்லாம் பிடிச்சி கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்காக கதிர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ராஜியும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போவாரு. லாஸ்டா கதிர் வந்து ராஜிட்ட சொல்றாரு, இந்த விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரிய வேணாம், நாமளே இந்த விஷயத்த பாத்துக்கலாம், நீ பாட்டுன்னு உண்மையை உளறிடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. இருந்தாலும் பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிய வரலாம். ஆமாங்க, ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளுக்கு கதிர் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சுல, அவங்க பாண்டியன்கிட்ட போய் உண்மையை சொல்லலாம். உங்க மகனும் மருமகளும் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பாண்டியனுக்கு ஆரம்பத்துல ஷாக்கா இருக்கும். என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது நகையை திருநது கதிர் இல்ல, கண்ணன்ற ஒரு ஆள் தான் நகையை திருநன்ற விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரும். பாண்டியன் கண்டிப்பா கதிரையும் ராஜியும் கூப்பிட்டு விசாரிப்பாரு. ஏன் இத்தனை நாள் இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு கேள்வி கேட்பாரு. இதனால ராஜி கதிரோட கல்யாணத்தை பத்தி உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை வெளியே வருமா வராதா? மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் வேற சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.